எங்களுக்கு அன்பான நியோமேக்ஸ் முதலீட்டாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜன் மற்றும் அசோக்குமாரின் இனிமையான இரவு வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் அசோக். இன்னைக்கு வாட்ஸ்அப் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க சார். ஒரு 577 அப்புறம் ஒரு 10,139 பாண்டுகள் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க. எனக்கே கொஞ்சம் ஆவலாக இருக்குது சார். அதை பற்றி கொஞ்சம் விளக்கங்களை கொடுங்க. எல்லாருமே கொஞ்சம் ஆவலோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அது என்னென்னா கோர்ட்டில் சொல்லப்பட்டது. கோர்ட்டில் நிறுவன தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 577 பாண்டுகளை நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 10,139, அதாவது அவங்க 1,139 தான் சொன்ன ஞாபகம் இருக்குது. ஆனால் இது எனக்கு வந்த தகவல் 10,139 பாண்டுகள் மிஸ்மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் சொன்னதாக தகவல் வந்திருக்கு. இதை நாம் நான் சொன்னேன், நிறுவனத்தோடு நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்கோம் சொல்லணும். பேச்சுவார்த்தை ஒரு சங்கம் இருந்தால் சும்மா கோவப்பட்டுட்டு முதுகை திருப்பி காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. நிறுவனத்தோடு பேச்சுவார்த்தையில் கலந்துக்கணும். நான் இது விஷயமா இந்த நிறுவனத்துடைய மேலாண்மை இயக்குனர் இருக்கார் இல்லையா, முதன்மை இயக்குனர் எம்டி, அவர்கிட்ட நான் கேட்டப்போ அவர் சொன்ன பதில் என்னென்னா, தோழர்களே, சகோதர நல்லா கவனிச்சு கேளுங்க. 577 ரிஜெக்டட் பாண்டு அப்படிங்கிறதுனா அவர் சொன்னதை நான் இப்போ சொல்கிறேன். இது இஓடபிள்யூ வேறு அரசு தரப்பே எனக்கு சொன்னலை. நிறுவனத்தினுடைய எம்டி சொன்னது என்னென்னா, அந்த 577 பாண்டு ரிஜெக்ட் பாண்டு எது அப்படின்னாக்கா, இப்போ ஒருத்தருக்கு மெச்சூரிட்டி ஆகிருக்கும். ஒருத்தர் 10 லட்சம் போட்டிருக்காரு, அவருக்கு பாண்டு மெச்சூரிட்டியானு வச்சுங்களேன். அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு காசு கொடுக்க மாட்டானுங்க. காசு கொடுக்காம அந்த 10 லட்ச ரூபா பாண்டை வாங்கிட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளவு 20 லட்சம் வச்சுங்களேன். அந்த 20 லட்சத்துக்கு பாண்டை கொடுத்துருவாங்க. ஒரிஜினல் பாண்டை வாங்கி கிழிச்சு போட்டுருவாங்க அவங்க, யாரையும் நிறுவன தரப்பு. ஆனால் இதை மக்கள் சிலர் என்ன பண்ணியிருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணி அந்த 10 லட்சத்துக்குரிய பாண்டுக்கும் ஜெராக்ஸ் வச்சுருக்காங்க. புதுசாக கொடுத்த 20 லட்சத்துக்கும் பாண்டு ஜெராக்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 2 ஜெராக்ஸையுமே 30 லட்சமா ஈஓடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம். அவர் சொன்னது அந்த மாதிரி உள்ள பாண்டுகள் 577 ரிஜெக்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி சொன்னார். இது நியாயம்தான். இது ஒரு வகையில் ஃபோர்ஜரி தான். இது பண்ணக்கூடாது. யாரோ சிலர் பண்ணிப்பாங்க. அது 577 பாண்டு ரிஜெக்ட்னு இதுதான் அவர் ரீசன் சொன்னார். ரெண்டாவது, நான் 1139 அவர் சொன்னேன் இல்லை சார், 10,139 பாண்டுகளை மிஸ்மேட்ச்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஓடபிள்யூவில் இப்போ வேலைக்கு புதுசாக பிள்ளைங்கள்லாம் சேர்த்துருக்காங்க. அவங்க தான் டைப்லாம் பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அவங்களாம் யாரோ ஒருத்தரோ சிலரோ பலரோ டைப்பிங் எரர் பண்ணியிருக்காங்க. அதாவது பாண்டு நம்பர் 7 நம்பர் வரும் இல்லையா, 7 நம்பர் ஏதாவது 1-2 நம்பர் இல்லை ஒரு நம்பர் தப்பாக போச்சுனாக்கா அது மேட்ச் ஆகாது, மிஸ்மேட்ச் ஆகிடும். அப்போ இதுக்கு என்ன ரெமெடின்னு கேட்டேன். இதுக்கு என்ன ரெமெடி, 10,139 பேரும் அந்த பாண்டுகளை தூக்கிட்டு இவங்களுக்கு போகணுமா, இஓடபிள்யூக்கு போகணுமான்னு கேட்டதுக்கு இல்லை, அதுக்கு ஒரு சிம்பிள் மெத்தடு நாமளே சொல்லியிருக்கோம். அதாவது இஓடபிள்யூ வெப்சைட்டில் இதை வெளியிடுவாங்க. மிஸ்மேட்ச் ஆன பாண்டுகளுடைய நேமு, புகார்தாரர் நம்பரு, நேமு, எந்த பாண்டுக்கு இப்படி மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியிலேருந்து இஓடபிள்யூ இமெயில் ஐடிக்கு அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் உங்களுடைய புகார் நம்பரை டைப் பண்ணி அந்த ஸ்கேன் பண்ணி அந்த பாண்டை அனுப்பிட்டீங்கன்னா அவங்க அதை கரெக்ட் பண்ணிடுவாங்க. இது சிம்பிள் மெத்தடு, இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எம்டி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இந்த வாரம் கோர்ட்டில் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் தோழர்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மிஸ்மேட்ச் ஆனது என்னன்னு சொல்லிட்டு இஓடபிள்யூ வெப்சைட்டில் அவர் நீதியரசரை வெளியிட சொல்லியிருக்காரு. இன்னும் வெளியிடும்போது நம்ம அதை பற்றி பேசலாம். அதுக்கு சிம்பிள் மெத்தடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் அது இஓடபிள்யூக்கு மெயில் பண்ணிடணும். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 2 தான். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அடுத்து சார், இந்த 100% செட்டில்மெண்ட் வரும்னு சொல்கிறீங்களா சார்? அதையும் இன்னைக்கு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, நிறுவனம் ஒரு புதுசாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா நான் இதை கேள்விப்படுறேன். மேலிடத்துலேருந்து தகவல் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னென்னா, நம்மளுடைய நோக்கம் தான், நமக்கு நோக்கமாக தான். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நிறுவனம் முடக்கப்பட்ட பொழுது நிறுவனத்தின் தலைவர்னா எஸ்ஹெச்டிஹெச் எல்லா லீடர்ஸுமே என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு கிடைக்கட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் யாருக்கு வாங்கி போட்டோமோ அவங்களுக்கு கிடைச்சா போதும், எங்களுக்கு நாங்கள் மெல்ல வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னாங்க. ஆனால் இப்பொழுது அநேக லீடர்ஸு படுபாவிங்க சிஹெச் ஏஹெச் ஆர்ஹெச்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். இது எதுக்கு சமம் தெரியுமா? தாயின் மார்பகத்தில் பாலை குடிச்சிட்டு அந்த மார்பகத்தை வெட்டுறதுக்கு சமங்க இது. படுபாவிங்க இந்த நிறுவனத்தை சம்பாதிச்சிருக்கிறான், ஏஜென்டாக சம்பாதிச்சிருக்கான். நான் டாப்லேருந்து வர்றேன், நான் டாப்லேருந்து எடுக்கணும், லிஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன். நான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் புகார்லேருந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா நிறுவனத்திலேருந்து எனக்கு தகவல் வந்துருக்கு. ஏன்னா இந்த பயிலுக்கு தான் கோடி கோடியாக லேபிலிட்டி வச்சுருக்கான்.
இவனுங்க லேபிலிட்டி சேர்த்தனால தான் இப்போ நிறைய கோடி 6000 கோடி 7000 கோடி வந்து நிற்குது. இதில் ஒரு 30% போச்சுனாக்கா மீதி வந்து இருக்கிற நிலங்களை இன்னும் பேரல் லேண்ட்லேயும் அப்ரூவ்டு லேண்டுகளாக மாற்றி நம்ம கொடுக்கும் பொழுது 10% செட்டில்மெண்ட் வர்றதுக்கு பிரகாசமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. நம்ம அதை வந்து வலியுறுத்துகிறோம். நிறுவனமும் அதை வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. நான் தகவல் வருது கேள்விப்பட்டேன். ஆனால் நிறுவனம் தப்பு பண்ணக்கூடாது. எங்கேருந்து வரணும்னா மேலேருந்து வரணும். டைரக்டரு, சேர்மன், எம்டி, டைரக்டர்ஸு, ZH, சோனல் கட்டு, RH, CH, AH, TH, SH இந்த ஆர்டர் தான் வரணுமே தவிர அப்புறாணிலாம் SH ஆக்கி விட்ருக்காங்க. SHன்னு தெரியாமலாம் நிறையா இருக்காங்க. எனக்கே தெரியல, என்னையும் ஆக்கி விட்டதான் ஆக்கி விட்ருப்பாங்க. அது மாதிரிலாம் இருக்குது. அதனால் மேலேருந்து தான் வரணுங்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு. இது நம்மளுடைய நிலைப்பாடு மட்டும் இல்லைங்க. அந்த ஒரு ராமூர்த்தி இருக்கார் இல்லையா, சிவகாசி ராமூர்த்தி, நல்ல சட்டத்தை பற்றி தெரிஞ்சு கரைச்சி பிடிச்சவர், சட்ட மேதை நம்ம சொல்லணும் அடிக்கடி. அவரே வந்து நம்மளுடைய போன யூடியூப் பதிவில் ஒரு பதிவு போட்டிருக்காரு பாருங்க. அதில் ஷார்ட்டாக படிங்க. ஏஜென்ட்டுகள் எடுத்த ஏலங்களை ரத்து செய்ய வைப்பதற்கும் ஏஜென்ட்டுகள் ஏலம் எடுத்து ரத்து பண்ணணுங்கிறது போன வாட்டி கோர்ட்லேயே கேட்டாங்க, பார்ட்டிங் பிரச்சனை கேட்டாங்க. அது வந்து பின்னாடி பார்த்துக்கலாம், பின்னாடி அதெல்லாம் அவங்களாம் ஒதுக்கிடலாம்ங்கிற மாதிரி நீதிபதி சொல்லியிருக்காரு. அடுத்து அவர்கள் கொடுத்திருக்கும் புகார்களை புகார் பட்டியலிருந்து நீக்குவதற்கும் அவர் என்ன சொல்கிறாரு, ஏஜென்ட்டுகள் புகார் கொடுத்துருந்தான்னா அந்த அவருடைய பேர்களை புகார் பட்டியலிருந்து எடுக்கணுங்கிறாரு. இது பாருங்கள் என்ன பியூட்டி பாருங்கள். எனக்கும் ராமூர்த்திக்கும் வடக்குக்கும் தெற்குக்கும் மாதிரி, நார்த் போல் சவுத் போல் மாதிரி எனக்கும் ராமூர்த்திக்கும். அதே மாதிரி ராமூர்த்திக்கும் பாலாவுக்கும் நார்த் போல் சவுத் போல் மாதிரி. 3 பேரும் கருத்தால் வேறுபட்டாலும் கூட அதாவது போகிற பாதை வெவ்வேறாக இருந்தால் கூட இந்த கருத்தில் ஒன்றை இணைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. அவரும் ராமூர்த்தியும் அதான் வலியுறுத்துறாரு, நானும் அதை வரவேற்கிறேன். நிறுவனமும் அந்த ஸ்டெப்பை எடுத்துட்டான்னு கேள்விப்பட்டேன். அதனால் இதை செய்தால் கண்டிப்பாக 100% மீதி இருக்கிற பியூர் கஸ்டமர்ஸ் அண்ட் கஸ்டமர் பார்ட்னர் சொல்கிறாங்க சிபி இவங்களுக்கு கிடைப்பதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது தோழர்களே. சார் இப்போ வந்து ஏலம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டுருக்குறாங்க. ஏலம் ஸ்லோ ஆகலை, ஏலம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஏலம் எடுக்க தான் சொல்கிறோம். ஆனால் நாம் சொன்ன மாதிரி இந்த சில சங்கங்கள்லாம் தலையிட்டு ஆட்டோ பீட்டு போடுறாங்க, ஏற்றி விட்றாங்கன்னு சொன்னோம் இல்லையா. அதை நான் வந்து கையெடுத்து கும்பிட்டப்பெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தலைவர் வந்து இங்கே ஏலம் எடுக்காதீங்க, முதலீட்டாளருக்கு விட்டு கொடுங்கன்னு நான் கேட்டேன். எம்டிட்டே அதான் பேசினேன். இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து வாபஸையாக பண்ண சொல்கிறாரு. அப்போ வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்களும் ஏலமே எடுக்கக்கூடாது. அதன் காரணமாக இப்போ ஏலமும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று நல்ல ஏலம், நேற்று 250 ப்ராடக்ட் ஏலம் போயிருக்கு. எல்லாமே 10,000 தான் அதிகமாக வச்சு பிட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே 20% அதிகமாக வச்சாச்சுங்க. அதனால் அதே போதும், அந்த அமௌண்ட்டே போதும். இவர் எக்ஸ்ட்ரா 10,000 வச்சு நேற்று வந்து போயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஏற்றி விடுறதுக்கு ஆள் வரல. அதுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு இல்லையா, ஒரு இதில் ஒரு குரூப்பில் கேட்டிருக்காரு, அருமையாக கேட்டுக்கிறாரு. ஏல வித்தகர்களா லேட் ஆகுது, சீக்கிரம் எடுங்க அப்புறம் கூட பார்த்துக்கலாம். அதனால் இப்போ ஏலம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் நான் கேட்குறேன் என்னென்னா, சகோதர சகோதரிகளே, நீங்கள் பியூர் முதலீட்டாளர்களாவோ சிபியாவோ இருந்தால் தயவுசெய்து ஏலம் எடுங்க. வேறு வழி இல்லை. இந்த நீதியரசருக்குடைய கரங்களை நம்ம வலுப்படுத்தினா, நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ஏலம் எடுக்க தான் செய்யணும். எப்படி ஃபெயிலியர் ஆகும் நான் சொன்னேன்னா, பணம் வேணுங்கிறவங்களும் எப்படி கொடுக்க முடியும், வெளியிருந்து பணம் வரலையே அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அதுக்கு ஏதாவது ஒரு வழியை வந்து ஆண்டவர் வச்சுருப்பார். அந்த நீதியரசர் மூலமாக வந்து நம்மகிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அதனால் வந்து ஏலம் எடுத்தவங்கன்னா கண்டிப்பாக வந்து பதிவு பண்ணி கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துல நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் ஏலம் எடுங்க, இன்வெஸ்டர்ஸ் எடுங்க, பியூர் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் சிபி எடுங்க. அது வந்து நம்மளுடைய நிலைப்பாடு. படிச்சுட்டுமா படிங்க. துளசிங்கிறவர் வாட்ஸ்அப் பண்ணியிருக்காரு சார். என்ன இது ஆச்சரியமாக உள்ளது, நம் ஏழை வீரர்கள் எங்கே சென்று விட்டார்கள், தமிழக பட்ஜெட்டுக்கு துணை புரிய சென்று விட்டார்களா, நாளை ஒரு பொழுது உள்ளது அப்படின்னு போட்டிருக்காரு. யாரோ துளசின்னு ஒரு நண்பர் போட்டிருக்கிறாரு. கரெக்டு தானே. ஏழை வீரர்கள் எங்கே போயிட்டாருன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய சொல்லு வந்து எடுபடுது. நம்ம யூடியூப்ல என்ன பேசினாலும் சரி, எது எடுபடுதுங்கிறது நமக்கு ஒரு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. சந்தோஷம், பெருமை கிடையாது. இது பெருமைலாம் ஒன்றும் கிடையாது. நம்மளே நொந்து போயிருக்கோம் எல்லாருமே. இது பெருமை கிடையாது, சந்தோஷமா இருக்குது. ஏன்னா நம்ம பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ஏழை வீரர்கள் அதாவது ஏற்றி விட்டவங்களாம் இப்போ வரல அப்படிங்கிறதான் நிலைப்பாடு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்வெஸ்டர்ஸ் நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க, ஏழை எடுங்கிறத நம்மளுடைய நிலைப்பாடு. அதில் மாற்றமே கிடையாது. ஏழை எடுங்க அதான் நம்மளுடைய வலியுறுத்தி சொல்கிறது தான். இன்னைக்கு சீக்கிரத்தை வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். அடுத்து இல்லை சார், ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்குது சார். என்ன நான் இதே முடிச்சலான்னு பார்த்தேன். என்ன இல்லை சார், ஒரு அரசியல் பற்றி ஒரு கேள்வி கேட்கலான்னு இருக்கேன். ஐயோ அரசியலா? ஆமாம். இது
நம்மளே நொந்து போயிருக்கோம், மக்கள்லாம் நொந்து போயிருக்காங்க. நம்ம இப்போ இந்த சமயத்தில் அரசியல் பேசுறது நீங்க வந்து ஒரு பலத்த ஒரு சங்கத்துல இருந்திருக்கீங்க, ஒரு 50,000 பேரை ஹேண்டில் பண்ணிருக்கீங்க, அது இல்லாம அரசியல் பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு. இல்லை. நான் இப்ப காமராஜர்லேருந்து நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற முதல் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்துருக்கேன். அதனால அந்த அனுபவத்தை பயன்படுத்தி நேற்று நடந்த சம்பவங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? இல்லைங்க, இல்லாத கேள்வி கேளுங்க. இப்போ நான் என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டி போயிடக்கூடாது. நான் பெரிய ஆளு கிடையாது, நான் சாதாரண ஆளு தான். சாதாரண கேள்வி தான். சாதாரண கேள்வி தான். சாதாரண கேள்வினாலும் பேசுறதுக்கு பயமா இருக்கு. இப்போ சோசியல் மீடியாவில் என்ன பேசினாலும் தப்பா போய் போகுது. நம்ம சோசியல் மீடியாவில் பேசுறோம், இது எப்படி பரவி நம்மளை பெரிய ஆளாக்கி விட்டுற போறாங்க. அது சில பேருக்கு அறிவுரை கூட சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒன்றும் சார், நேற்று வந்து எதிர்க்கட்சி தலைவரை வந்து கைது செஞ்சு கூட்டு போனாங்க இல்லையா? ஐயோ, இது விலங்கமான கல்வியாச்சா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? என்ன விலங்கத்தில் மாட்டி விடுங்கன்னு நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல, சொல்லுவோம். நேற்றைய நிகழ்வு 2 பேரும் செய்தது தவறு. 2 பேரும் செய்தது எப்படி சார் சொல்றீங்க? எப்படின்னாக்கா, இவர் எதிர்கட்சி தலைவர் பேசுனாரா பேசவில்லையா என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா என்ன பேசுறாருன்னு. என்னுடைய கருத்து என்னன்னா, தர்மத்தின் அடிப்படையில், வாய்மையின் அடிப்படையில், சத்தியத்தின் அடிப்படையில் அவர் பேசினது உண்மை. கிண்டலா நக்கலா பேசுனது உண்மை. அது எல்லாத்துக்குமே தெரியும். யாருமே வந்து அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் இது சட்டப்படி செல்லாது. இந்த கேஸ் வந்து சட்டப்படி நிற்காது. ஏன்னா அவர் பேரை சொல்லாம தான் சொல்லியிருக்காரு. ரெட்டை அர்த்தத்தில் சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஆனால் பேரை அவர் உச்சரிக்கவே இல்லை. அதனால அந்த குறிப்பிட்ட பெண்மணியை அந்த நடிகை இழிவுபடுத்துகிற மாதிரி கோர்ட்டில் நிற்காது இந்த கேஸ். அது 9 பிடிலாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நிற்காது. இது தேவையில்லாது. இவர் முதலமைச்சர் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் தாமதிச்சுக்கலாம் இதை. ஏன்னா என்ன நடக்கும்னு எதிர்வினை எப்படி ஆற்றுவாங்கங்கிறது கொஞ்சம் அனுமானம் பண்ணணும். முதலமைச்சர் புதுசாக வந்திருக்காரு, அவர் சிரிப்பிலேருந்து வந்திருக்காரு. அவருடைய ஆலோசகர்களை தான் நான் குறை சொல்லுவேன். தலைமைச் செயலாளர் இவங்களை தான் நான் குறை சொல்லுவேன். ஆலோசகர்கள் இருக்காங்க இல்லையா, நல்ல ஆலோசனை கொடுக்க ஆள் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல இப்போ நான் 2 பேரையும் குறை சொல்ல காரணம் என்னன்னா, எதிர்கட்சி தலைவர் இருக்கிற இடத்துல அவரோட அப்பா ஐயா ஸ்டாலின் ஐயா இருந்திருந்தாருன்னா நிச்சயமா இப்படி பேசியிருக்க மாட்டார், கிண்டல் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா அந்த கிண்டல் வந்து தாத்தா பண்ணுவார். தாத்தாவுடைய வழிதான் பேரன் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த ஜீன் தானே. ஆனால் அவங்க அப்பா கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயா பேசியிருக்க மாட்டார். அதே ஸ்டாலின் ஐயா இப்போ ஜோசப் விஜய் ஐயா இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் இருந்திருந்தாருன்னா நிச்சயமாக இந்த நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டார். இந்த கரூர் சம்பவத்தில் அவர் அமைதியாக இருந்தார் தெரியுமா? ஏன் தெரியுமா? கரூர் சம்பவத்தில் நடவடிக்கை எடுத்து விஜய் கைது பண்ணியிருந்தாங்கன்னா எலெக்ஷனுக்கு முந்தைய ஒரு 200 சீட்டு தாண்டி ஜெயிக்கிறது உறுதியாயிருக்கும். அது அவருக்கு தெரியும். என்ன நடக்கும், எதிர்வினை எப்படி நடக்குங்கிறது தெரியும். இதுதான் பழுத்த அரசியல் இதுங்கிறது. அந்த அரசியல் முதிர்ச்சி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஜய்கிட்ட வந்து பத்தாது. போக போக அவரும் கற்றுக்குவார். இப்போதான் வந்திருக்கிறாரு. அதனால 2 பேரும் தப்பு பண்ணான்னு சொல்ற காரணம் என்னன்னா, இது காவல்துறையுமே வந்து யோசனை பண்ணிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்த ஆர்டர் என்னன்னு தெரியல. அவருக்கு வந்த ஆர்டர் என்னன்னா, நான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயே வந்து சோசியல் மீடியா வரதான் நான் சொல்கிறேன், என்னன்னைக்கு பேசினவன் நாளைக்கு சட்ட சபையில் உள்ள அமைச்சர்களை வந்து அமைச்சர் லேடிஸ் வந்து பேசினா என்ன பண்ணுறது, அதனால தான் என்னென்னலாம் செய்ய நான் பின்னாடி இருக்கேன், தைரியமாக செய்யுங்கன்னு சொல்லி சொன்னதா சோசியல் மீடியா வருது. எனக்கு தெரியாது, சோசியல் மீடியா தான் போடுறாங்க. நான் அவங்களால இருந்து நிறைய சோசியல் மீடியா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து கண்டுக்காமல் விட்டுருந்தா என்னென்ன சென்னையிலே விசாரிச்சுக்கலாம். அவங்க கூட்டிகிட்டு வந்தது தஞ்சாவூருடைய கிழக்கு காவல் நிலையத்துக்கு. ஆனால் ரெடி பண்ணி வச்சது தெற்கு காவல் நிலையத்தை. ஆனால் அங்கேயும் கூட்டு போகாமல் செங்கிப்பட்டியில் கூட்டு போய் தான் விசாரணை பண்ணாங்க. செங்கிப்பட்டியில் விசாரணை பண்ணால் சென்னையிலே பண்ணியிருக்கலாம்ல. நான் விசாரணை தான் சொல்லி கூட்டு போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக கைதுன்னு சொல்கிறாங்க. என்ன நமக்கு தெரியாது, அவங்க அதை பற்றி தெரியாது. என்னென்னா இவங்க 2 பேரும் பண்ண தப்புனால பாதிக்கப்பட்டது யாருங்க? பொதுமக்கள் தான். யாரோட பைசா விரயமாச்சு? நேற்று எத்தனை போலீஸ் வேலை வந்திருக்கோம் அவங்க கூட்டிகிட்டு வரக்கு, எத்தனை போலீஸை வந்து இது பண்ணியிருப்பாங்க, அந்த வேலையில் கொடுத்துருப்பாங்க. அவங்க பனியிலையும் இது மழையிலையும் வெயிலையும் கடைகள்லாம் மூடி, ஸ்கூலுக்குலாம் லீவ் விட்டு, ஏன்னா எத்தனை பேருக்கு மக்களுக்கு வந்து பொதுமக்கள் பஸ் இல்லாமல் டிராஃபிக் ஜாமாக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் தேவையாது. பொதுமக்களை பற்றி யாரும் யோசிக்கிறது, பொதுமக்களை பற்றி யோசனை இல்லை. அவங்களுடைய சுய பகையை தீர்த்துக்கிறதுக்காக பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. 2 பேரும் பண்ண தப்பு தான். இவரும் பேசியிருக்கிறாரு, என்ன அவரும் அதுக்கு வந்து கொஞ்சம் அமைதியாக எதிர்வினை ஆட்டாம என்ன பண்ணிக்கலாம் தெரியுமா? மாவட்டம் தோறும் எல்லாரும் கேஸை போடுங்கடா. இல்லை அந்த அவங்களுக்கு தான் நிறைய வச்சேன்னு இந்த சோசியல் மீடியா பிள்ளைகள் இருக்காங்க, புள்ளிங்கோ அந்த புள்ளிங்கெல்லாம் அங்கங்கே மாவட்டங்களில் கேஸை போட்டிருந்தாங்கன்னா இந்த கேஸெல்லாம் ஒரே கேஸாக எடுத்து கொண்டு போய் வழக்கு நடக்கும். அது பரவாயில்ல, கைது பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய குற்றம் கிடையாது. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா,
பெண்களை இழிவுபடுத்துறது தோழர்களே காலாகாலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. நான் ஒன்று கேட்குறேன், தமிழ்நாட்டு மக்கள் திருமணமாகாத ஒரு பெண்ணை அன்னைன்னு கூப்பிடுவாங்க தெரியுமா? அது யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு திருமணமாகாத திருமணமாகாத ஒரு லேடியை பெண்ணை அன்னையுமாங்க. அது யார் தெரியுமா? தெரியல சார். நீங்களே சொல்லுங்க. அன்னை தெரசா. அன்னை தெரசான்னு சொல்லுவாங்க. அவங்க திருமணம் பண்ணிக்கலாம். அன்னை தெரசா அவங்க ஊழியத்துக்கு வந்தவங்க, குஷ்டரோகிகளை எடுத்து இது பண்ணாங்க, நலிவடைந்தவர்கள், ஆதரவற்றவர்கள் எல்லாம் நடத்துனாங்க. அவங்க மும்பையில் அவங்களுக்கு நடந்த ஒரு அவமானத்தை சொல்கிறேன். செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் தான், ஹராஸ்மெண்ட் மட்டும் கிடையாது. பெண்ணை எந்த வழியிலே இழிவுபடுத்தலாம். அவங்கள எப்படி இழிவுபடுத்தலாம் தெரியுமா? ஒரு ஆள் பெரிய செல்வந்தர், அவர்கிட்ட போய் டொனேஷன் கேட்குறாங்க. மும்பையில் உள்ள பெரிய செல்வந்தர்கிட்ட போய் டொனேஷன் கேட்குறாங்க. ஐயா எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொடுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆதரவற்ற பிள்ளைங்களுக்கு வலது கை நீட்டுறாங்க. அந்த ஆளுக்கு ஏதோ இந்த அம்மா மேலே கோவம், அந்த ஆள் காரி உமிழ்ந்து தூண் துப்பிட்டார். எச்சி கையில் ஃபுல்லாக எச்சி. உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? சொல்லும்போது எனக்கு கண்ணு கலங்குங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஆளை பார்க்க முடியாதுங்க. அந்த அம்மா கையை மடிச்சுக்கிட்டு கையை பின்னாடி இழுத்துட்டு இடது கை நீட்டுறாங்க. இடது கை நீட்டி எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் வாங்கிக்கிட்டேன், இப்போ என் பிள்ளைங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளவு இதுவும் பண்ணி அவங்க இப்போ பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறதுக்காக நிற்கிறாங்க. இதுதான் தியாகம். அந்த தியாக அன்னையையே கொச்சைப்படுத்தினால ஒருத்தர். அது ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட் தானே. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஃபிசிக்கல் ஹராஸ்மெண்ட். அந்த மாதிரி நிறைய நடக்குதுங்க. இப்போ நான் வந்து என் மனைவி மதிக்காமல் அவள் ஒரு ஒர்த்து இல்லாதவா அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், அவள் ஒரு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், அதுவே ஒரு ஹராஸ்மெண்ட் தானே, இழிவுபடுத்துறது தானே. எல்லாம் காலகாலம் நடந்துட்டு தான் இருக்கேங்க. சினி ஃபீல்டில் இந்த ஒரு நடிகை தான் இழிவுபடுத்துறான்னு சொல்கிறாங்க. சினி ஃபீல்டில் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு பைலவான ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து யூடியூப்பில் பெண்களை நடிகைகளை பற்றி கொச்சா அசிங்கமாக பேசுகிறாரு. அவரும் வெளியே நடமாடி தான் இருக்கார். இதுக்கு கைது இலக்கு போகணுமான்னா இது வந்து தேவையில்லாமல் மக்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டாங்கங்கிறது தான் என்னோட கருத்து. இதில் இவங்க என்ன சார் இப்போ செய்யணும்? இப்போ இவங்க வந்து முடிவுக்கு வரணும்னா இதில் வந்து இந்த பிரச்சனை நாளைக்கு உதயநிதி பேசாமலே இருக்க போகிறதில்ல, இவர் அரெஸ்ட் பண்ணாமலே இருக்க போகிறதில்ல. இதுக்கு இவங்க என்ன சார் செய்யணும்? ஏன்னா பொதுமக்கள் தான், இப்போ பொதுமக்களாக இருந்து கேட்குறேன் நான். பொதுமக்கள் ஏன்னா பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்படுறோம். நாளைக்கு தஞ்சாவூர் நடந்துச்சு, இதுதான் எனக்கு வந்து நாளைக்கு திருச்சியில் நடக்கலாம், இது வேற ஊரில் நடக்கலாம். இது என்ன வில்லங்கத்தில் மாட்டி விடுற மாதிரி கேள்வி இருக்கு. முடிக்கணும்ல சார் இந்த சப்ஜெக்டை. இந்த மாதிரி கிசு கிசுக்கள் வராமல் இருக்கணும். அந்த காலத்தில் கிசு கிசுன்னு எழுதுவாங்க பத்திரிகையில். இந்த மாதிரி கிசு கிசுக்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வராமல் இருக்கணும்னாக்கா நம்ம இதை வந்து சொல்லக்கூடாது. ஆனால் விஜயை பொறுத்தவரை எனக்கு வந்து ஒரு சகோதரன் மாதிரி தான். ஏன்னா நான் அவரோட ஒரு 12-14 வயசு அதிகம் எனக்கு. அந்த ஒரு உரிமையோடு நான் பேசுகிறேன். முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர் குடும்பத்தோடு சேரணும். நம்பர் 1 சேர்ந்துட்டாங்க, அந்த விமர்சனம் வராது. விமர்சனங்கள் தவிர்க்கலாம். அல்லது நம்பர் 2 இதுக்கு வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னாக்கா, நம்பர் 2 அந்த குறிப்பிட்ட நடிகை அவங்களுடைய பர்சனல் தான், நான் தலையிடக்கூடாதான் இருந்தாலும் சொல்கிறேன். இந்த விமர்சனம் வராமல் இருக்குனாக்கா அந்த நடிகை வேற யாரையா திருமணம் பண்ணி முடிச்சுக்கணும். முடிச்சா அந்த பிரச்சனை ஆஃப் ஆகிடும். இந்த 2 பண்ணாங்கன்னா முடிஞ்சு போகும். இல்லைன்னா வேற 3ஆவது கருத்து தான் நீங்கள் சொல்லிடுங்க. என்ன இல்லை, இது 2மே சரியா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நான். ஆமா, அவருடைய அரசியல் பயணத்தை அவர் மக்களுக்காக இதை விட்டுரும். நம்ம வேண்டாம், இது பேச வேண்டாம், விட்டுருங்க. வேற இருக்கா? அவ்வளவுதானே. அடுத்தது வந்து இந்த பட்ஜெட் பத்தி, இன்னைக்கு நடந்த பட்ஜெட் பத்தி ஒரு 2 நிமிஷம் பேசிடலாம் சார். சொல்லுங்க. என்ன அதுல வந்து பட்ஜெட்லாம் தாங்க, அது பட்ஜெட்டை பத்தி டேட்டாலாம் நமக்கு எதுக்கு தெரியும்? அதாவது திமுக காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து திமுக திராவிட மாடல் போட்ட பட்ஜெட்டை வந்து நீங்க ஸ்டிக்கர் ஒட்டிருக்கான்றாங்க. அது நிறைய அவங்க எடுத்த டிவிலாம் போடுறாங்க. எல்லா இதுமே வந்து திட்டங்கள் பேர் தான் மாறி இருக்கு. வெற்றின்னு வருது. தமிழக வெற்றிக்கிழமை வெற்றி சேர்த்துக்காங்க திட்டத்தில். வேற என்ன அது பேசும் பொருள் என்ன? அதை நிதி அமைச்சர் வந்து அவர் பட்ஜெட்டை கொண்டு வரும்போது கையில ஒரு ஜெபமாலை எடுத்து வந்ததா. ஆமா, நானும் பார்த்தேன். அது நீங்க ஒரு கிறிஸ்டினா இருக்கிறதால உங்கள்ட்ட கேட்கிறேன் சார். அதுதான் நான் கிறிஸ்டினா இருக்கேன் பதில் சொல்றீங்களா? என்ன காரணத்துக்கு? இதுவுமே ஒரு வில்லங்கமான கேள்விதான். ஆனா நான் என்ன பொறுத்தல என்னன்னா, கிறிஸ்தவம் என்பது தியாகம். நிறைய தெரியல. கிறிஸ்தவம் என்பது தியாகத்தின் அடையாளம் தான் கிறிஸ்தவங்கிறது. மதம் கிடையாது. அது ஒரு மார்க்கம். ஜீசஸ் வந்து மனித குலத்தினுடைய ஒட்டுமொத்த மனித குலத்தினுடைய பாவங்களுக்காக தன் உயிரை ரத்தத்தை சிந்தினா உயிரே கொடுத்தார். அதுதான் தியாகம். அவர் ஜெபமாலெல்லாம் வந்து பெருசாக எடுத்துகிட்டு போனலாம் எங்கேயும் பைபிளையும் கிடையாது. இது வந்து ஒரு சர்ச்சைக்கு உள்ள முடிய இப்போ நடந்துக்கிட்டது தேவையில்லாத. இது தவிர்த்துக்கலாம். எப்படி வந்து உதயநிதி கைதை வந்து தவிர்த்துருக்கலாம். இதெல்லாம் தேவையில்லாது. கிறிஸ்தவன் என்ன தெரியுமா? அடுத்தவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறது, அடுத்தவங்களுக்காக ஆறுதல் சொல்கிறது. இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு 18-25 வாட்ஸ்அப் குழு இருக்குது. இதில் எதையாவது நான் வந்து மத சம்மந்தமாக நான் ஏதாவது நான் பதிவிடுறேன்னா பார்த்தீங்களா? பதிவிட மாட்டேன். ஆனால் இண்டிவிஜுவலாக
ஒரு குறிப்பிட்ட சில ஒரு 200 பேர்கிட்ட நான் வந்து எனக்கு குட் மார்னிங் யாரும் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து பைபிள் வசனத்தை நான் வந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகளை நான் அனுப்பி விடுறேன். அதை செய்யலாமே தவிர இது ஜெயிலில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. இதுதான் கிறிஸ்தவம். கஷ்டப்படுறவங்க வீட்டில் போய் ஆமாம், இது தேவையில்லாத தவிர்த்துருக்கலாம், அவ்வளோதான். தோழர்களே, தம்பியை தவிர்க்க முடியாமல் கேட்டதுனால நான் தவிர்க்க முடியாமல் நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இதில் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் நீங்கள் வந்து அதை வந்து டெலிட் பண்ணிடுங்க, புறந்தள்ளிடுங்க. தயவுசெய்து இது அரசியலாக்க வேண்டாம். நம்ம வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள், நம்ம வந்து நொந்து போயிருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல அரசியல் வேணாம் தான் நினச்சோம். தம்பி ஏதோ கேட்டதுனால நானும் ஏதோ வந்து நடந்த நிகழ்வுகள் நேற்று ரீசெண்டாக நடந்ததுனால அதை பற்றி நான் சொல்லிட்டேன். நேற்று நடந்த நிகழ்வு இன்னைக்கு நடந்த பட்ஜெட்டை பற்றி கேட்டதுனால நான் அதை சொல்லியிருக்கேன். தவிர அது பட்ஜெட்டு உள்ளெல்லாம் போகல, நல்ல பட்ஜெட்டு கெட்ட பட்ஜெட்டு அதை பற்றிலாம் நம்ம கருத்து சொல்லலை. நேற்றுடைய கைது வந்து 2 பேரும் தப்பு பண்ணிக்கான்னு நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேனே தவிர யாரையும் நான் குற்றப்படுத்தியோ குறைப்படுத்தியோ சொல்ல. தப்புன்னு நம்ம யார் இது பண்ணாலும் தப்பு தான், நானே பண்ணாலும் தப்பு தாங்க. அதனால் தோழர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதனால் இந்த 577 + 10,139 பாண்டுகளை பற்றி கவலைப்படாதீங்க. அந்த 577 மட்டும் ரிஜெக்ட் பண்ணது நியாயம் தான், அது கரெக்டு தான். 10,139 நம்ம சரி பண்ணிக்கலாம்ன்றது நம்ம அப்படியே வீடியோவில் போடுவோம். நம்ம வந்து இது வந்தோடனே வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம், வெப்சைட்டில் வெளியிட்டோன்னே நம்ம அதை பற்றி போடுவோம். நீங்கள் அப்போ அதை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் எப்படி பண்ண சொல்லி நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதோடு முடிச்சுக்கிறோம் தோழர்களே. கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். நன்றி தோழர்களே, நன்றி.